எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து எப்போவுமே எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்டாப்பேஜுங்கிற வேர்டை எங்கேயுமே நான் போட்டதே கிடையாது. ஸ்டாப்பேஜ்னால் நான் நான் அதான் 10வது முடித்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன். என்னை வந்து யாரோ முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து என்னை படிக்க வைக்கிறாங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்க வைக்கிறாங்க. எப்போ இது 1999 அந்த ஷெட்ல ஆமாம், ஷெட்டில் இருக்கும்போது அங்கே வர மீனாட்சி டிரைவர் ஓனர், அவர் வந்து ஆர்சிஎஸ் ஓனர். இன்றைக்கி அந்த லாரிலாம் இருக்குது. இப்போவும் நான் போனேன்னா சல்யூட், அவ்வளோதான். ரைட்டா? அப்போது அவங்க வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் என்னை படிக்க வச்சாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த என்னை வந்து ஸ்டாப்பே பண்ணல. ஏன்னா நான் படித்து முடிச்சு வந்தோடனே நான் மீட் பண்ண பசங்க, என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லாருமே, நான் ராணி பிரேக்ஸில் நான் போய் ஜாயின் பண்ணேன் சென்னை ராணி பிரேக்ஸில் ஆஸ் அ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியாக 900 ருபீஸ்க்கு நான் ஜாயின் பண்ணேன். ஆமாம், டிப்ளமோ முடிச்சுட்டு 2004 2005. ஸோ ஜாயின் பண்ணும்போது 10 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு 300 ரூபாலேருந்து 900ங்கும் போது என்ன ஹாப்பியாக இருந்திருப்பேன் நீ பாரு. மந்த்லி 3 டைம்ஸ் சேலரி ஹைக்கு. 3 டைம்ஸ் இல்லையா, 300 டைம்ஸ் ஹைக்குங்கும் போது என்ன ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு. அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஈடு இணையே கிடையாது. நான் துள்ளி குதித்து அப்பா செம்ம ஜாபுப்பா, இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்ல, இது மட்டுமே போதும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்த ஆளுங்க, டே 900லாம் மேட்ரு இல்லைடா, அதுக்கு மேலே இருக்குங்கிறத நான் பார்த்தேன். எங்கன்னா என்னோடய ரூம்மேட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலி எஜுகேட்டட் பசங்க, பேக்ரவுண்டு நல்ல பசங்க. என்னோடய ரூம்மேட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டே இருப்பானுங்க. இங்கிலீஷ்லேயே பேசிட்டு வேணா சென்னை பசங்க, என்னடா இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஷை, நான் இன்ட்ரோவர்ட், நான் அப்படியே ஒதுங்கி நிற்கிற ஆள். அப்போ அவங்க சொல்ல, டே அப்படிலாம் நினைக்காதடா, எங்கள் கூட வாடா உட்காருமானுங்க. ஆனால் எனக்கு பேச தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால் ஜஸ்ட் ஐ வாஸ் வீவர். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கிட்டே இருக்குது, இவங்கள மாதிரி நானும் ஆகணும், இவங்கள மாதிரி நானும் ஆகணும், ரூம்மேட்ஸ் மாதிரி ஓகே அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே அடுத்த வேலை தேடுதலில் அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு டயத்தில் ரீச் பண்ணி அவங்களையும் கடந்து போயிட்டேன். ஓகே